சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். இங்க முத்து நினைச்ச மாதிரியே அவர் பக்கத்துல உள்ள அண்ணாச்சி கடையில வாங்கின எலுமிச்சை பழத்தை சக்தி வாய்ந்த சாமியார் இந்த எலுமிச்சை பழத்தை கொடுத்தாரு. 24 மணி நேரம் இந்த எலுமிச்சை பழம் பூஜாரையில இருந்தா வீட்டுல உள்ள மீனாவோட தங்க நகையை எடுத்துட்டு கவரிங் நகையை வச்சது யாருன்ற உண்மை தெரிய வந்துரும் அப்படின்னு எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு பொய்ய சொன்னதால இது உண்மை நம்பிக்கிட்டு ஒரு பக்கம் விஜயா, இன்னொரு பக்கம் மனோஜ் ரொம்ப பயத்துல இருக்காங்க. இங்க மனோஜ் விஜயா கிட்ட, அம்மா அந்த முத்து என்னவோ உண்மை வெளிவந்துரும்னு சொல்லி அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் பூஜை அறையில வச்சுட்டான். எவ்வளவோ தடுத்தோம், அந்த உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். அந்த எலுமிச்சை பழம் இருந்தா தானமா உண்மை வெளியில வரும், பேசாம அதை தூக்கி போட்டுட்டா அப்படின்னு சொல்லி இங்க யாருக்கும் தெரியாம விஜயாவும் மனோஜும் அந்த பழத்தை வெளியில எப்படியாவது தூக்கி போட்டணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரும்போது இங்க கையும் களவுமா வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையுமே வசமா மாட்டிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ரோஹிணிக்கு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அண்ணாமலை, ஏமா ரோஹிணி, அப்ப உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, ஆனா எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ, மனோஜ், விஜயான்னு எல்லாருமே திட்டம் போட்டு தான் மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல மாமா, நேத்து தான் இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்தது. மனோஜ் இப்படி செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு முத்து மனோஜை பற்றின வீடியோ ஆதாரத்தை வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு போட்ட அன்னைக்கு நைட்டு நான் மனோஜ் கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணேன். ஏன் மனோஜ் இப்படி செஞ்ச, உன்னால் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நானும் அவமானப்பட்டு நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கும்போது தான் மனோஜ் தான் மீனாவோட நகையை எடுத்துட்டு அங்கே கவரிங் நகை வச்ச விஷயமும், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மீனாவோட நகையை கொண்டு போய் வித்துட்டாரு அப்படின்ற விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார். ஆனால் இந்த விஷயம் மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரிஞ்சா சும்மா விட மாட்டாங்களே, மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இங்கே மனோஜில் அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் எப்படி மாமா தாங்க முடியும்? அதனால தான் நான் இந்த விஷயத்த மூடி மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க ரோகிணி. உடனே முத்து, ஏமா பார்லம்மா, அன்னைக்கே உனக்கு உண்மை தெரிஞ்சப்ப வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கலாம்ல. அது மட்டும் இல்லை, இந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து வைக்கும் போதாவது உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே. நீ எதுக்கு உண்மையை மறைக்கணும்னு நினைச்ச? போனது எங்க நகை தானே, அதனால உனக்கு என்னம்மா கவலை இருக்க போகுது? ஏண்டா ஓடுகாலி, அப்பாவோட 27 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் தொலைச்சது மட்டும் இல்லாம இப்ப மீனாவோட நகையை வேற எடுத்திருக்கேடா. மீனாவோட தங்க நகையை எடுக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? ஆமாடா தொழிலதிபரு, நீ யாரை கேட்டு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? உனக்கு நீ என்ன செஞ்சாலும் தப்பே இல்லைன்னு அம்மாவோட சப்போர்ட் அதிகமா உனக்கு இருக்க போய் தான் நீ கொஞ்சம் ஓவராகவே ஆடிட்டு இருக்க. அப்புறம் முத்து அண்ணாமலையை பார்த்து, ஏன்பா உங்க பணத்தை இந்த மனோஜ் எடுத்துட்டு போன அப்பவே நான் தான் சொன்னேன்லப்பா, இவனை வீட்டுக்குள்ளேயே விடாதீங்க, மறுபடியும் இவனை வீட்டுக்குள்ளே விட்டா இங்கே வீட்டில் உள்ள எதையாவது எடுத்துட்டு போயிடுவான்னு. அதே மாதிரி செஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, அவன்லாம் திருந்தவே மாட்டான்ப்பா. ஒன்று இந்த மனோஜை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க, இல்லைனா நானும் மீனாவும் சேர்ந்து எங்கள் தங்க நகையை எங்களுக்கு தெரியாமல் எடுத்துட்டு போய் வித்து பணத்தையும் செலவு பண்ணிட்டான்னு இந்த மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா போயிடும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே விஜயா, டேய் முத்து, என்னடா அண்ணன் கூட பார்க்காம என்னவோ பெருசா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு பேசிட்டு இருக்க? என்ன மீனாவோட நகை தானே, எப்படியாவது நானே பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி மீனாவோட செயின், கம்மல், வளையல்னு எல்லாத்தையும் நானே திருப்பி தரேன், போதுமா? அதை விட்டுட்டு தேவையில்லாம மனோஜ் ஏதாவது பேசினானா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் முத்து. மனோஜ் திட்டுறதை விடுடா, நான் தான் மனோஜ் கிட்ட மீனாவோட தங்க நகையை எடுத்து கொடுத்தேன். இப்போ உன்னால என்ன செய்ய முடியும்? மனோஜுக்கு ஒரு பண தேவை இருக்குன்னு என்கிட்ட வந்து அழுகும்போது என் பையனை நான் என்ன அப்படியே சும்மாவா விட முடியும்? அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணாதா? அங்கே இங்கன்னு பணத்துக்கு யாருக்குமே தெரியாமல் ஏற்பாடு செய்யலான்னு நினச்சேன். ஆனாலும் மீனாவோட நகை சும்மா தானே இருக்கு, சும்மா பெட்டிக்குள்ளே இருக்கிறதுக்கு பேசாமல் இவனுக்காவது பயன்படட்டுமே அப்படின்னு தான் யாருக்கும் தெரியாமல் அந்த நகையை எடுத்து கொடுத்தேன். இதில் தப்பு இருக்கிறதா எனக்கு ஒன்றும் தோணவே இல்லை. அதுக்காக மனோஜையும் என்னையும் நிற்க வச்சு கேள்வி கேட்க நீ யாருடா முத்து? என்னவோ ஆசை ஆசையாக சம்பாதிச்சு உன் பொண்டாட்டிக்கு நீ வாங்கி கொடுத்த நகையை மனோஜ் கொண்டு போய் வித்துட்டு வந்த மாதிரி இந்த குதி குதிச்சிட்டு இருக்கடா. கல்யாணம் முடிச்சு வரும்போது மீனா கழுத்துல எதுவுமே இல்லை, போனா போதேன்னு எங்கத்த மீனாக்கு கொடுத்த நகை தானே அது. நான் ஒன்றும் மீனாவோட வீட்டில் அவங்க அம்மா போட்டுட்டு வந்த நகையை மனோஜ் கிட்ட தூக்கி கொடுக்கல, நீ சம்பாதிச்சு மீனாக்கு வாங்கி கொடுத்த நகையவும் மனோஜுக்கு தூக்கி கொடுக்கல. அது என்னோட அத்தையோட நகை, எனக்கு என்ன வேணாலும் செய்ய எல்லா உரிமையும் இருக்கு. அந்த விஷயத்துல நீங்க கேள்வி கேட்க உங்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. நல்ல வேலை, அந்த நகையை வச்சு மனோஜுக்கு வர இருந்த பெரிய பிரச்சனையிலிருந்து பிள்ளை தப்பிச்சிருக்கானேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம என்னவோ நிக்க வச்சு கேள்வி கேட்டு என்ன அவமானப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறியா? ஏதோ இந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடி பணத்தை பரட்டி எப்படியாவது மீனாக்கு புதுசா நகையை வாங்கி அங்க பெட்டியில வச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து இந்த மீனா முத்து சொல்லி கொடுத்த மாதிரியே ஒரு நாடகத்தையும் போட்டு உண்மையை என்னவோ கண்டுபிடிச்சிட்டோன்னு 2 பேரும் இப்படி போட்டு திட்டிட்டு இருக்கீங்க. அதான் நானே உண்மையை சொல்றேனே,
என் பையன் மனோஜுக்காக மீனாவோட தங்க நகை எடுத்து கொடுத்தது நான் தான். அது தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வேணா மன்னிப்பு கட்டிட்டு போயிடுறேன். அதுக்காக மனோஜை திட்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு மனோஜுக்கு ஏதாவது காசு கிசு வந்தா அவனே நகையை வாங்கி கொடுத்துருவான். என்னடா மனோஜ், மீனாவுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருவல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா எனக்கு நிறைய பணம் வர வேண்டியது இருக்கு, வந்த உடனே கண்டிப்பாக மீனாக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த ரவி, என்னம்மா பேசுறீங்க, இத்தனை நாளா இந்த நகையை எடுத்தது யாருன்னு மீனாவும் முத்துவும் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போவே இந்த உண்மையை சொல்லாமல் இப்போ என்னடானா கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா நான் செஞ்சதுல எந்த தப்புமே இல்லைன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் செஞ்சது தப்புன்னு உங்கள் 2 பேர்த்துக்கும் இன்னும் புரியவே இல்லையா? அது இல்லாமல் மீனாவையும் முத்துவையும் திட்டிட்டு இருக்கீங்களேம்மா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஸ்ருதி ரவி கிட்ட, இல்லை ரவி, ஆன்ட்டியும் மனோஜும் செஞ்சது தப்பே இல்லைன்னு தான் அவங்க முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச தப்பை அவங்க இன்னும் ஒத்துக்கவே மாட்டிக்கிறாங்க. தப்பை முதல்ல ஒத்துக்கிட்டு அப்புறம் தப்பு செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்டாதானே அவங்க திருந்துறதுக்கு. இவங்க 2 பேரும் திருந்த வாய்ப்பே இல்லை ரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதி. உடனே விஜயா ஸ்ருதியை பார்த்து, என்ன ஸ்ருதி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, நான் திருந்துறதுக்கு என்ன இருக்கு, தப்பு செஞ்சாதானே திருந்துறதுக்கு. ஏன் அத்தை கொடுத்த நகையை நான் என் பையன்கிட்ட கொடுத்தா அதில் என்ன தப்பு இருக்கு, இதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாதுமா. வேணும்னே என்னையும் மனோஜும் அவமானப்படுத்துறதுக்காக இது எல்லாமே இந்த முத்துவும் மீனாவும் போட்ட திட்டத்தில் ஒன்று தான். ஆமாடா முத்து, உனக்கு தான் எங்கள் யாரையுமே பிடிக்காதே. ரோஹிணியை பார்த்தா திட்டுவ, மனோஜை பார்த்தா திட்டுவ, என்னை பார்த்தா உனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் எதுக்கு இன்னும் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்க? பேசாமல் நீயும் உன் பொண்டாட்டியும் வீட்டை விட்டு வெளியில் போயிட வேண்டியதானே. எங்களையாவது கொஞ்சம் நிம்மதியாக வாழ விடுடா முத்து. எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்து நிற்கிற. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன்னை பார்க்க பயங்கர கோபமாக வருது முத்து. இப்போதான் உனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன்ல. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அவங்கவுங்க போய் வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இப்படி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் தான் வீணாகுமே தவிர்த்து இப்போதைக்கு மீனாவோட நகையை மனோஜால கொடுக்கவே முடியாது அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி இங்கே முத்து மீனாவை பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டு நகையெல்லாம் இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு இருந்த அண்ணாமலைக்கு தாங்க முடியல. விஜயா ரொம்ப எகிரி பேசிட்டு இருக்கா, இதுக்கு மேலேயே அவளை விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் வந்த அண்ணாமலை ஒரு பக்கம் மனோஜை பிடிச்சி வெளுக்க, இன்னொரு பக்கம் விஜயாவோட கண்ணம் பழுக்கிற மாதிரி பலார்னு 2 வைக்கிறாரு. என்ன விஜயா, தப்பு செஞ்சேன்னு இவ்வளோ பேசிட்டு இருக்க? நானும் ரொம்ப பொறுமையா என்னோட கோவத்தை அடக்கிட்டு இருக்கும்போது எதுவுமே செய்யாத மாதிரி உன் பையன் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் முன்னாடி இந்த பேச்சு பேசிட்டு இருக்க. என்னவோ மீனாவும் முத்துவும் தப்பு செஞ்ச மாதிரி அவங்கள வேற திட்டிட்டு இருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம்? உனக்கு அவ்வளோதான் மரியாதை விஜயா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் என்னோட சுயரூபம் என்னன்னு நீ பார்க்க வேண்டியதா போயிடும். உனக்கு உன் பையன் மனோஜ் தான் வேணும், அவனோட வாழ்க்கை தான் முக்கியம் நீ நினச்சினா இப்போவே என்னை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு மனோஜை கூப்பிட்டுட்டு வெளியில் போகலாம். நீ செஞ்ச எல்லா விஷயத்தையும் மறந்து மன்னிச்சு உன் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது உனக்காக இல்லை, உங்கள் அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக தான். நான் என்னையும் நீ புரிஞ்சிக்கல, முத்துவையும் சுத்தமாக புரிஞ்சிக்கல. முத்துவும் உன்னோட பையன்ற என்ன உனக்கு என்னைக்கு தான் வரும்? மனோஜுக்கே எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியே, மீனாவோட தங்க நகையை எடுத்து கொடுத்தது கூட இன்னும் வரைக்கும் உனக்கு தப்புன்னு தெரியல. உண்மையை மறைக்கணும், மனோஜை காப்பாற்றணுன்றது மட்டும்தான் உன்னோட நோக்கமா இருக்கு. இப்படி எல்லா விஷயத்துலையும் மனோஜ்னு அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது மட்டும் இல்லாம அவன் என்ன செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணிட்டு வரதால தான் உன் பையன் உன்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டு இருக்கான். அதை கூட புரிஞ்சிக்காம இன்னும் நீ மனோஜுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. இன்னொரு தடவை மீனாவையும் முத்துவையும் என் முன்னாடி ஏதாவது பேசி அவங்கள வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன், அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் விஜயா. எதுக்கு மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியில போகணும்? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? நீ தானே மீனாவோட நகை எல்லாத்தையும் எடுத்து உன் பையன் மனோஜ் கிட்ட கொடுத்த. இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறதே நீ தான். முதல்ல நீயும் உன் பையன் மனோஜும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. உங்க 2 பேத்துக்குண்டா இந்த வீட்டில் இனி இடமே கிடையாது. மீனாவோட நகையை யாருக்கும் தெரியாம எடுத்தது மட்டும் இல்லாம மறுபடியும் மீனாவுக்கு நகையை எப்ப திருப்பி தருவேன்னு தெரியாது, காசு வந்தாதான் திருப்பி தருவேன்னு மீனாவையே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க. என்னைக்கு மனோஜ் மீனாவோட தங்க நகையை திருப்பி கொடுக்குறானோ அன்னைக்கு தான் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளேயே வரணும். அது வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, ஆனால் இந்த வீட்டில் உங்கள் 2 பேருக்கும் இடம் இல்லை அப்படின்னு அண்ணாமலை தன்னுடைய முடிவை ரொம்ப உறுதியாக சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவமானப்பட்டு நின்ன ரோஹிணியால் தாங்க முடியாமல் கூனி குறுகி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. நம்ம கோவத்துல இருந்த அண்ணாமலை விஜயா மனோஜை வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோஹிணியால இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மெதுவா அண்ணாமலை கிட்ட, முதல்ல என்ன மன்னிச்சிருங்க அங்கிள்,
என்னதான் இருந்தாலும் மனோஜ் இந்த உண்மையை என்கிட்ட சொன்னப்புறம் நான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஆன்ட்டி எடுத்து கொடுத்த மீனாவோட தங்க நகையை மனோஜ் கொண்டு போய் வித்துட்டாரு அப்படின்ற விஷயத்த நான் சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. இவங்க கூட சேர்ந்து தப்பு செஞ்சதும் நானும் தான். மனோஜ் மீனாவோட நகையை எடுத்திருப்பாரு அப்படின்னு முந்தானேத்து வரைக்கும் நான் நினைக்கவே இல்லை. நேற்று சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது. இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லிடலான்னு நினச்சேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் முத்து மனோஜை புரிஞ்சிக்காம எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த உண்மையை நானும் மறைக்க வேண்டியதாக போயிடுச்சு. உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது அப்படின்றது இது மூலமாக எனக்கு தெரிஞ்சு போச்சு அங்கிள். என்னைக்கு மனோஜ் சம்பாதிச்சு மீனாவோட நகையை திருப்பி கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் நானும் மனோஜ் கூட சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே வருவேன். அது வரைக்கும் நானும் மனோஜும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் அங்கிள் அப்படின்னு ரோஹிணி தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க. உடனே மீனா, மாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா, எனக்கு நகையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தாலே போதும், யாரையும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்ற நோக்கத்தில் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் இப்படி ஒரு திட்டத்தை போடவே இல்லை. எங்களுடைய நகையை எடுத்தது யாருன்ற உண்மை தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி நாங்கள் செஞ்சோம். இதில் உங்கள் பையன் மனோஜையோ இல்லை அத்தையவோ இப்படி எல்லாரும் முன்னாடி நிப்பாட்டி அவமானப்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனாலும் எங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் கோபம் இருக்க தானே செய்யும். சொல்லாமல் கொள்ளாமல் நகையை எடுத்தது மட்டும் இல்லாமல் உண்மையை மறைக்கிறதெல்லாம் சின்ன தப்பா, அதனால தான் இவ்வளோ நேரம் நாங்கள் கோவப்பட்டு பேசினோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கண் கலங்கிய நிலைமையில ரோஹிணி கிட்ட, வேண்டாம் ரோஹிணி, யாரும் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம், நீங்களும் போக வேண்டாம் ரோஹிணி, ஏற்கனவே ஒரு முறை நீங்கள் கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போய் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. மறுபடியும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, விடுமீனா, தப்பு செஞ்ச யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தடவை இந்த மனோஜ் என் பணத்தை எடுத்துகிட்டு போனப்ப நான் மன்னிச்சு வீட்டில் கூப்பிட்டு வந்தது தான் பெரிய தப்பாக போச்சு. அதனால தான் இப்போ ஓன் நகையில் அவன் கை வச்சிருக்கான். மறுபடியும் மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தா இவங்கெல்லாம் திருந்துற ஆளுங்களே கிடையாது. அப்புறம் அண்ணாமலை ரோகிணி கிட்ட, ஏமா ரோகிணி, நீ எடுத்ததும் சரியான முடிவு தான். மனோஜ் கூட சேர்ந்து தானே வாழ்ந்துட்டு இருக்க. அப்ப அவன் வீட்டை விட்டு வெளியில போகணும்னா நீயும் வெளியில போய் தானே ஆகணும். போகும்போது உங்க அத்தை விஜயாவையும் சேர்ந்தே கூப்பிட்டு போங்கம்மா. வெளியில போய் எதுவும் கிடைக்காம அனுபவிச்சா மட்டும்தான் பணத்தோட அருமை என்னன்னு உங்க 3 பேருக்குமே தெரிய வரும். அப்பதான் அடுத்தவங்களோட நகையை எடுக்கிறது, அடுத்தவங்களோட பணத்தை எடுக்கிறது தப்புன்ற புத்தியும் உங்களுக்கு வரும் அப்படின்னு ரோஹிணி வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொன்ன உடனே எதுக்குமே மறுத்து பேசாம அண்ணாமலா இருந்த கோவத்துல ரோஹிணி, மனோஜ், விஜயான்னு 3 பேரையும் வீட்டை விட்டு உடனே கிளம்பி போக சொல்றாரு. உடனே விஜயா, இப்படி என்ன கூட வீட்டை விட்டு வெளியில் அனுப்புற மாதிரி செஞ்சிட்டால இந்த மீனா, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மீனாவும் முத்துவும் தான். இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்றதுக்காக மனோஜையும் ரோஹிணியவும் என்னையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு இவங்க எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்கல்ல அப்படின்ற கோவத்தில் இங்கே மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே விஜயா வீட்டை விட்டு வெளியேறாங்க. இங்கே ரோஹிணி, நானும் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்னால் எப்படியாவது அண்ணாமலை அங்கிள் சமாதானமாகி மனோஜை வீட்லேயே இருக்க வச்சிருவாருன்னு நினச்சா என்னையும் மனோஜ் கூட வீட்டை விட்டே வெளியில் போக சொல்லிட்டாரே. நான் வேற பார்லரில் சம்பளத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எங்கே போய் தங்குறது, என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வேற வழி இல்லாமல் அழுதுகிட்டே மனோஜ் கூடயும் விஜயா கூடயும் வீட்டை விட்டு வெளியேறாங்க. ரோஹிணி, இங்கே அண்ணாமலை தப்பு செஞ்ச ரோஹிணி, மனோஜ், விஜயான்னு எல்லாரையும் மொத்தமாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் இனி பணத்தோட அருமையும் முத்து மீனாவோட அருமையும் அவங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.